நம்ம முருகனுடைய அந்த கதாபாத்திரத்தை பத்தி பேசணும். அதுல ரொம்ப திருத்தமா இருந்தீங்க. ஆனா அப்படியே டோட்டலா 66ல வெளியில வந்த சரஸ்வதி சபதத்துல மகாவிஷ்ணு கேரக்டர். ஆமாம். அது எப்படி செஞ்சு உங்கள உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல மாத்தினாங்க? அந்த கதாபாத்திரங்களுக்கான மேக்கப், காஸ்டியூம் இதுல என்னென்ன சவால்கள் அன்னைக்குலாம் இருந்துச்சு உங்களுக்கு? அது வந்து மேக்ஸ் ஃபேக்டர்னு தான் பேர். அதாவது ஹாலிவுட்டு மேக்கப் மெட்டீரியல் பேர் மேக்ஸ் ஃபேக்டர்னு பேர். அதில் வந்து ப்ளூ மேக்கப்புக்குன்னு ஒன்றும் தனியாக கிடையாது. அது கொடுத்து போட்டோம்னா வயலட் கலர் வருது. அப்போ ஏபி என்ன பண்ணார், இல்லையா மகாவிஷ்ணு வேஷம் போட்டு வயலட் கலர் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லும்போது என்னோடய மேக்கப் மேன் சொன்னார், எல்டாம் ரோடில் ஒரு கடை இருக்குது, பவுடர் கடை இருக்குது, கலர் பவுடர் கடை இருக்குது, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தால் அங்கே போய் பார்த்தா ஒரு துணிக்கு போட நீளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீல கலர் பவுடர் இருந்துருக்குது. இப்போ என்ன ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து கிளிசரின் மாதிரி ஒரு சின்ன மெட்டீரியல் சொல்யூஷன் மாதிரி இருக்குல்ல, அதை போட்டு அது கூட இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்ட உடனே ஏபிஎல் பிரமாதமாக இருக்கியா, மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கியா, அது பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டார். ஒரே சிக்கல் அதில் வேர்வை வந்தால் அது அரைஞ்சிடும். வேர்வை ஒரு சொட்டு வந்த உடனே அந்த வேர்வைக்கு கை வச்சேன்னா அந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ வந்துடும். அப்போ உள்ளே இந்த ஸ்கின் கலர் தெரியும். அப்புறம் மேட்ச் பண்ணவே முடியாது. அப்போ எவ்வளோ தான் ப்ளூ வச்சாலும் ஒன்று டார்க்காக இல்லை ரைட்டாக மாதிரி அது மேட்சப் பண்ணி பழையபடி தொடச்சி தான் போகணும். அதனால் ஒரு ஷார்ட்டு முடிஞ்ச உடனே எனக்கு பெரிய பெடஸ்டல் ஃபேனை கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் ஓடு போய் நின்னுக்கு அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. அது என்ன வேடிக்கைன்னா, ஒரு ஃப்ளோர் அப்படிங்கிறது இண்டோர பிரச்சனை. மே மாதம் வெயில் 10,000 வாட்ஸ் இந்த மேலே இங்கே ஒன்று இருக்கும், அந்த செட்டினுடைய கடைசியில் ஒன்று இருக்கும். 5,000 வாட்ஸில் 2, 10,000 வாட்ஸ் 2, 5,000 வாட்ஸில் 4, 2,000 வாட்ஸில் 8, மிச்சம் 1,000 வாட்ஸ் போட்டு மொத்தம் பார்த்தா நெருப்பு கூட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சார் அப்படியே மகாவிஷ்ணு அப்படியே இருக்கிறா சார் அப்படிம்பீங்க. பார்க்கடலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி அப்படி அவ்வளவு பயமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா, நைட்டு மிட் நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும். நான் பேச்சுலர் அப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சார் ஏபின்னு ஆஃபீஸில் வரணும், என்ன கேட்டால் இந்த டயலாக் பேப்பர் சார்பாங்க. அந்த டயலாக் பேப்பர் வாங்கி பார்த்தோம்னா, கலைவாணி, கருணாகரி, கல்விக்கரசி, சொல்லின் செல்வி, கத்தவர் போற்றும் கலாதேவி, வித்தை படித்தவர் வணங்கும் வேதவல்லி, காவிய நாயகர்கள் பாராட்டும் கலை உலகின் நாயகியே, நற்சான்றோர் கல்புரியும் நாமகளே, வெள்ளை தாமரை பூவினில் அமர்ந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அல்வடிவே வணக்கம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, தாமோதரா, பத்மநாபா, நந்தநந்தனா, என் பொற்பாத கணவனுக்கு அடியன் வணக்கம். திருவே, திருவின் உருவே, திருவை உலகிற்கழிக்கும் திருமகளே, தினம் துதிக்கும் தொண்டருக்கு திரவியத்தை அள்ளி வழங்கும் திருவருளே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து திக்கற்றும் செல்வச் சிறப்போடு செழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே, திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய பொருளே, நின் திரு மலரி வணங்குகின்றேன். இந்த டயலாக் கொடுத்த உடனே வாங்கி பார்த்தா திருன்னு முடிக்குமே தவிர சுத்தமாக தூக்கம் போயிடும். நைட்டு 12 மணிக்கு கொண்டு கொடுக்குறாங்க, சுத்தமாக தூக்கம் போயிடும். அப்படியே பார்த்துக்கிட்டு பிறண்டு இருந்தோம்னா ஒரு 3:30 மணிக்கு கார் வந்துடும். மேக்கப் கூட்டி 3:30 போயிட்டு 3:30, 4:30, 5:30, 6 ஒரு 2:30 மணி நேரத்துக்கு மேக்கப் போட்டு போகும்போதே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தம்பி சுருவாளுமாக ஒன்று போடுறோம், அது சிப்பு கிடையாது, சுருவாள் போட்டு மேலே கூட விட்டுட்டு அது மேலே பஞ்சு கச்சத்தை மாட்டி பெல்ட்டு போட்டாச்சுன்னா அவசரத்துக்கு ஒன்றுக்கெல்லாம் போக முடியாது. நீ போகிறதுனா இப்போயே போயிட்டு வந்து சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணால், வேகாத வெயில், தாகமாக இருக்குது, தொலைமாக தண்ணி குடித்து இடையில ஒன்றுக்கு வந்தால் கழட்ட முடியாது. தாகத்தோடையே கஷ்டப்பட்டு அந்த படங்களில் நடித்தோம். பட் என்னாச்சுன்னா, முதல் நாள் வந்து சரஸ்வதி சபத்துக்கு முதல் நாள் ஷூட்டிங் வந்து கந்தனுக்கு அன்றைக்கி டெஸ்ட் எடுத்தமே தவிர ஷூட்டிங் ஆரம்பித்தது சரஸ்வதி சபம் தான். ஏன்னா இது ஏபி நாராயணோட சொந்தம். முதல் வருஷம் 66. ஆமாம், அது இல்லை ரிலீஸை தவிர மேக்கப் டெஸ்ட் எடுத்தது முதல் கந்தனுக்கு தான். அது ஓகே பண்ணிட்டு அந்த படம் கண்டிங் படத்துக்கு முன்னாடியே ஏபி நாராயணன் தன்னோட சொந்த படத்துக்கு என்னை யூஸ் பண்ணிட்டாரு. சாதா ஸ்டுடியோவில் செட்டு, இந்த வீடு சைஸு ஆதிசேஷன் பாம்பு போட்டு அந்த பாம்பு தலையில் இருக்கும், மேலே நான் நின்றுருப்பேன், அந்த பகுதியில் கதாநாயகி நின்றுருப்பாங்க. என்ன வேடிக்கைன்னா, எனக்கு கதாநாயகிக்கு 8 வருஷம் அவங்க எனக்கு சீனியர். முதலாளின்னு ஒரு படம் 1957 ரிலீஸ் ஆகுது. எம்ஏவி பிக்சர்ஸ்னு பேர். முக்தா சீனிவாசன் முதல் டைரக்ட் பண்ணுறாரு, எஸ்எஸ்ஆர் ஹீரோ நடிறாரு. அவங்க கூட நடித்தவங்க தேவிகான்னு பேர். அந்த தேவிகா அம்மா வந்து 57 ஹீரோவாக நடித்தவங்க. அதுக்கப்புறம் நான் எஸ்எல்சி முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்து 7 வருஷம் பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் சினிமாவுக்கு வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறேன். 8 வருஷம் நான் வந்து இந்த அம்மாவுக்கு ஜூனியர். என்னை பார்த்தோன்னே இந்த சோக்கரா பையன் தான் ஜோடியா அப்படின்னா, சோக்கரா பையன் சுண்டலின்னு அர்த்தம். என்னடா பிடிக்க முத்துராமே அந்த அம்மா கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போ முதல் நாள் ஷூட்டிங்கே வச்சாங்க. டயலாக்கு
எப்படி டயலாக் எப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு லெங்க்தி டயலாக்கு, அப்புறம் நாங்கள் 4 வரி, அது முடிஞ்சால் தான் கட் பண்ணுவோம். இடையில கட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் எதாவது லூஸாக பேசினா கட் பண்ணி அங்கேருந்து போகலாங்கிறீங்கள, அதெல்லாம் பண்ண முடியாது. 10 தடவை எடுத்தாலும் அதை ஃபுல்லாக சொல்லி ஆகணுமாங்க. டயலாக் கொடுத்தாங்க. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அளிக்கும் பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பவருக்கு வேண்டும் வரத்தையெல்லாம் அளிக்கும் வையகமே, அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இதயத்தை திரியாக்கி நட்பை கொண்டு சுடர்வக்கேற்றும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டி தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் பெற்ற திருமாலே, என்ன இன்று ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஈடுபட்டு விட்டார் போல் தெரிகிறது உடன் நான். லக்ஷ்மி, சிந்தனையும் நான், சிந்திக்க வைப்பதும் நான், ஆதியும் அந்தமும் இல்லாத எனக்கு சிந்தனை என்று சரியாக ஒன்றுக்கிறதா கட். இல்லை கட்டிங் பாயிண்ட். உடம்புக்கு பெயிண்டோட. ஆமாம், இல்லை டைலாக்கில் அதை முக்கியமாக செய்யணும்னா, இதில் அந்த அம்மாவுக்கு 10 வரி டைலாக், எனக்கு 4 வரி டைலாக், 2 பேரும் சேர்ந்து யார் தப்புன்னா பல பேர் டேக்கு மொத்தமாக பேசியாகணும். எல்லாரும் இந்த அம்மா எனக்கு சோக்கரா பயணிச்சு விட்டாங்களா, கேமரா அங்கே வச்சாங்க. இப்போ டாலியோட அம்மா கூடயே வருது, நான் அங்கே நிற்கிறேன், கூட ஜாயின் பண்ண போகிறது. இந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அளிக்கும் பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் நிந்திப்பவருக்கு வேண்டும் வரத்தையெல்லாம் அளிக்கும் வையகமே. கட் 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 கட். என்னாச்சுண்ணா? இல்லைம்மா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கண்ணே. இல்லைங்க நான் கரெக்டாக சொன்னேன். சவுண்ட் ப்ளேபேக் போடி அப்படின்னா அவன் சவுண்டு சும்மா போட்டான். அவன் வாயினால் பாடி மனதினால் நிந்திப்பவருக்கு வேண்டும் வரத்தை இல்லாமல். என்னங்க அம்மா, நிந்திப்பவர்னா திட்டம்னு அர்த்தம், சிந்திப்பவர்னா சிந்திக்கிறாள். இந்த சிந்திக்க தான் சொல்கிறேம்மா, நிந்திக்க சொல்கிறேன்னா. திரும்பி பார்த்தா நான் ஒரு சுண்டலி போய் இவன் முன்னாடி டேக் டு ஆகி போச்சு. அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆகி போய் டச்சப் அப்படின்னா வந்தான். டச்சப் வந்தோம்னா டச்சப் கண்ணாடி வாங்கிட்டாங்க, பேடை வாங்கிட்டாங்க. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்ல பரம்பொருளே, வாயினால் பாடி அது சொல்லி பார்த்துக்காங்க. அதாவது டச்சப்னு பேர், அது சொல்லி பார்த்து ரிகர்சல் பண்ணிக்கலாம். சொல்லி பார்த்தேன். டேக் டூ நாம் பழையபடி எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அளிக்கும் பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் நிந்திப்பவருக்கு வேண்டும். காட் என்ன பழையபடி தப்புட்டுனா படிட்டேன். எனக்கு ஒன்றுக்கு வருது, ஐயோன்னு என்ன பண்ண போகிறோன்னு. நம்ப மாட்டோம்மா. 2 டேக் போச்சு, 3 போச்சு, 4 போச்சு, 5 போச்சு, 6 போச்சு. 6ஆவது டேக்கில் அந்த அம்மா தாண்டிட்டாங்க. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அளிக்கும் பரம்பொருளை, வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பவருக்கு வேண்டும் வரத்தையெல்லாம் அளிக்கும் வையகமேன்னு சொன்ன உடனே நான், இறைவா அந்த அம்மா தாண்டிட்டாங்களே, என்னை காப்பாற்று, நான் உடனே கொண்டே போடுவாங்களே அப்படின்னு விட்டுருந்து வச்சுக்க. ஏடா அவன் தான் விட்டு, இந்த நாய் ஏன்டா இவன் தப்புன்னு திட்டுவாங்களா? தமிழ்நாட்டுக்கு எல்லா சாமியும் கும்பிட்டு ஓகே போச்சு. அந்த மாதிரி சரஸ்வதி சாரில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இல்லை ப்ரொஃபஷ்னலில் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த போட்டியோட அதை வந்து பர்ஃபெக்ஷனை நோக்கி கொண்டு போயிருக்கீங்க. ஹார்ட் ஒர்க்கோட ரொம்ப பெரிய விஷயம். இந்த புராண படங்களை பற்றி பேசும்பொழுது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது திருமால் பெருமை படம். அதில் சிவாஜி கணேசன் சார் வேறு வேறு ஆழ்வார்கள் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் நீங்கள் கல்கி அவதாரம் உள்பட 10 அவதாரத்தையும் அந்த படத்தில் நீங்கள் அந்த மேக்கப் அந்த காஸ்டியூமோட அழகாக வந்து நீங்கள் அதை வெளிப்படுத்திட்டீங்க. அந்த மேஜிக் எப்படி நடந்தது? பிரம்மாண்டமான அந்த படத்தில், அதுவும் ஒரே பாட்டிலே எல்லா அவதாரத்தினுடைய அந்த காட்சியும் பண்ணியிருப்பீங்க கிளைமேக்ஸில். மற்ற அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள், திருமால் பெருமை பற்றி. அந்த 10 வேஷம் போடுறது கொடுமையான விஷயமா இது உங்களுக்கு. இப்போ மாதிரிலாம் மேட்டை ஒர்க்லாம் கிடையாது. இப்போ சப்போஸ் பலராமனுக்கு வந்து வெள்ளை மேக்கப் வச்சுங்க, இந்த கரை வச்சுங்க, இம்மிடியட் ராமனுக்கு வந்து ப்ளூ போடணும். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து ராமன் ப்ளூ, கிருஷ்ணன் ப்ளூ, பாக்கி எல்லாம் கலர் மாறி மாறி வரதுனால இந்த ஆடை என்னொன்று முதல்ல இந்த வெள்ளை மேக்கப் போட்டிருப்பேன். அந்த லைன் முடிஞ்சோடனே டிசால்வ் பண்ணிட்டு ஓடு போயிட்டு ப்ளூ மேக்கப் போட்டுவான்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே ப்ளூ சொன்ன ப்ளூவை தடவிட்டு நேரம் வந்துன்னு அதில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி 2 லைன் முடிஞ்சோன்னா பழைய டிசால்வ் பண்ணிட்டு ஓடு போய் வெள்ளை மேக்கப் போட்டுவான்னு சொல்லுவாங்க. இப்படி மாற்றி விடியறதுக்குள்ளே வந்து ஹாட் வாட்டர் வந்து அண்டாவில் கொதிச்சுட்டே இருக்குது. இந்த ஷார்ட் லெங்க் தான் இருக்கணும். ஷார்ட்டில் வந்து கொஞ்சம் திறப்பான் 1 நிமிஷம் மூடிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க திரும்ப ஓடி மாற்றணும். 10 தடவை வந்து இந்த ஹாட் வாட்டர் குடித்து ப்ளூ மேக்கப் ஒயிட் மேக்கப் போட்டு காலையில் ஷூட்டிங் முடிஞ்சது. 15 நாள் டைஃபாய்டு படுத்தது நான். அப்படி அந்த படத்தில் வந்து பெரிய ஆழ்வார் கேரக்டரு அவள் தான் வந்து ஆண்டாளை எடுத்து வளர்த்தவர். ஒரு பாட்டில் ஒரு பிரமாணம் பாட்டு பாடிப்பாங்க. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயுதம் குழந்தே என்னும் இச்சுவை தமிழ யான் போய் திந்திர லோகம் ஆளும் அச்சுனை பெரிதும் வேண்டேன் அலங்கமாக நகர்வாள் பாட்டு. அந்த பாட்டு சிவாஜி பாடுவார். பாடிட்டு பார்த்தா ஒரு கார்டனில் ஒரு சின்ன பாப்பா இருக்குது, அதை எடுத்து வளர்ப்பார். அதுதான் அந்த ஆண்டாள். அந்த குட்டி ஆண்டாளை வந்து சாமிக்கு போட்டு பூ எடுத்து போடி சூடி கொடுத்தா சூடக்கூடி எடுத்து போட்டுக்குவா. குட்டி பதி முடிஞ்ச பெருசு வந்து கேரவத்தி நினைப்பான். கேரவத்தி நினச்சி இந்த அரங்கனோட ஐக்கியமான பிளாக் வந்து அங்கே ஸ்ரீரங்க கோயிலில்
ஒரிஜினலாக சிலை அந்த ரங்கநாத சிலை என்ன இருக்குதோ அதே ஆக்சுவல் சைஸ் செஞ்சு அதை சிவாஜி வந்து பெரிய அளவாக நிற்பார். நானும் ரங்கநாதன் ஐக்கியமான ஷாட் வந்து ஒரிஜினலாக வந்து படத்தில் இருக்குது. அது வந்து நடிச்சிருக்கோம். அதில் வந்து அந்த சப்ஜெக்ட்லேயே மறக்க முடியாத இது வந்து திருமங்கை மன்னன் கேரக்டர். திருமங்கை மன்னன் என்ன பண்ணுவான்னா, விஷ்ணுவுக்கு நான் அந்த கோயில் கட்டியே தீரணும் முடிவு பண்ணி சபதம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கஜானா இருக்கிற எல்லா சொத்தையும் செலவு பண்ணி கட்டுறா. இன்னும் வேலை முடியல, கோபுர வேலை முடியல. கொள்ளையடிச்சா அது கோவில் கட்டலான்னு முடிவு பண்ணி இவன் நடுராத்திரியில் போய் ஒரு 5-6 குதிரையோட போய் நடுக்கால் இருப்பான். யாராவது மக்கள் வந்தால் டப்புன்னு வடக்கி கை காலத்தை போட்டு நகையெல்லாம் காட்டி கொண்டு வந்துடுவான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புதுசாக கல்யாணம் தம்பதி வராங்க. அவங்க கூட சொந்த பந்தங்கள்லாம் வராங்க. வந்தோடனே படார்னு வந்து குதிரையில் எடுத்து எல்லாம் நில்லுங்க சொல்லிட்டு எல்லாம் கழட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெட்ஷீட் வைப்பாங்க. எல்லாம் நகையெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியாக வந்து இப்போ கை எடுக்கும்போது தாலி அந்த பொண்ணு எடுக்கும். உடனே தாலியை மட்டும் கட்டாதம்மா, அவ்வளோ பெரிய பாவி நான் இல்லை, அதை மட்டும் போட்டுக்கன்னு சொல்லிட்டு அப்படியே மாப்பிள்ளை கிட்ட பார்த்தா காலில் எல்லாம் போட்டு காலில் மட்டும் அந்த மெட்டி இருக்கும். மெட்டியை ஆழின்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தோன்னே காலில் ஆழி மின்னுகிறது கலட்ட மனம் வரவில்லையோண்ணா. இல்லை அதை மட்டும் என்னால் காட்ட முடியல, நீயே காட்டிக்கணும். உன்னை கீழே உட்காந்து அதை பாயில் வச்சு காட்டுற ஷாட்டு. எங்கே ஷூட் பண்ணோம்னா செங்கல்பட்டுலேருந்து மாரிவரம் போகிற வழியில் திருவடி சோழம்னு ஊர் இன்னும் இருக்குது. சின்ன கிராமம் திருவடி சோழம் வைணவ டெம்பிள். ஸோ சாதாரண கோயில் பூஜை கஜை பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க. சிவரு பூரா மொத்தமாக சுண்ணாம்படிச்சு விட்ருக்கானுங்க. சின்ன கோயில் சுற்றி வந்து ஒரு 4-5 ஏக்கரா வந்து திறந்த வெளி. அது பக்கத்தில் கிராமங்கள் தான் ஏதாவது காலையில் வெடிக்கிருப்பாங்க. உடனே போய் பார்த்துட்டு சிவாஜி அண்ணே அப்படின்னாரு, லொக்கேஷன் மாற்றிக்கலாமா அப்படின்னாரு. வேண்டாம் பரவாயில்ல ஷூட் பண்ணான்ட்டு எனக்கு ஒரு கவுண்டர் இங்கே வா பார்த்துக்கோ, நான் காலில் வச்சு கடிக்கணும் பார்த்து வரணும். சரிங்கண்ணான்ட்டு கீழே பார்த்து காலை ஒரு கால் தூக்கிட்டு எந்த கால் கடிக்க போகிறோம் அந்த கால் தலையில் முட்டாமல் வச்சு பண்ணோம். கரெக்டாக ஷாட்டு வந்து வந்தோடனே சிவாஜி வந்தார். வேற ஒரு நடிகன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு புராணம் தெரிய போகுது. இந்த காலில் போட ஒரு சின்ன பையன் அவன் 2000 ரூபா 3000 ரூபா படத்துக்கு நடிக்கிறான், நான் உலக பெரும் நடிகன், அவன் காலில் கடிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இந்த காலில் போடுற மாதிரி கையில் போட்டு ஏதாவது கேஸ் போட்டு வாங்கலாம் கேட்க முடியும்னு அப்படி கேட்காம கதையில் இருந்துக்கும் அதை பண்ணான்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து காலை வந்து என் கால் விரலில் வந்து வாயில் வச்சு கடிக்கிற மாதிரி நடித்தார். லைஃப்பில் நான் வந்து மறக்கவே முடியும். ஒரு மனித தொழில்நுட்பத்தில் உச்சம்னா அது இந்த சிவாஜி தான். இந்த திரைப்படங்களுடைய இந்த வியக்க வைக்கிற செய்திகளுக்கு நடுவில் எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா, முதல்ல மதுரை கம்பன் கழகத்துக்கு நீங்கள் கம்பன் பற்றி பேசுறதுக்கான சொற்பொழிவுக்கு வந்தீங்க 2007. ஆமாம். அந்த நிகழ்வும் வந்து இலக்கிய மேடைகளில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு திரைப்பட நடிகர் இவ்வளோ புகழ்பெற்றவர், இவ்வளோ ஒரு சீனியர் இலக்கிய மேடைகளில் வர்றீங்க அப்படின்ன உடனே உண்மையிலேயே அதில் ஒரு பெரிய தாக்கம் பொதுமக்களிடம் வந்தது. அன்னைக்கு மேடையில் நான் பார்த்து வியந்தது என்னன்னா, வந்தா எல்லாரும் உலகம் யாவையும் தமிழாக்களும் சொல்லி அவங்களுக்குடைய அந்த தலைப்பில் பேசுறது உண்டு. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ஒரு பாட்டை எடுத்து வச்சு அனங்கன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த பாட்டு அது அப்படியே நீங்கள் சொல்ல ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது. அது என்ன பாட்டு? அது கம்பன் பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சரிதானா? அது வந்து வெறும் கம்பன் பாட்டு சொன்னால் அவங்களால மிரட்ட முடியாது. அதான் என்ன பண்ணேன், ஒரு முதல்ல நாங்கள் போய் பேசும்போது ஒரு கம்பன் வந்து ராமனை பொண்ணு பார்க்க போன போது அலங்காரம் பண்ணிட்டு வரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பொன்னின் நொழி பூவின் வெறி சாந்து பொதி சீரம் மின்னின் நிழல் அன்னவழ்தன் மேனி ஒளிமான அன்னமும் அறம்பயிரும் அமிழ்தும் நானா மன்னவை எந்த மணிமண்டபம் அடைந்தாள். அது ஒரு ரைம் தாளம் இருக்குது. அதே மாதிரி சூர்பனக வந்து ராமனை பார்க்கறது போகும்போது ஒரு அலங்காரம் பண்ணிட்டு போனால் ஒரு பாட்டு வரும். பஞ்சி குடிர் விஞ்சி குடிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சம் நிமிரி சீரடிகள் ஆகி அஞ்சொல மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என வந்தாள்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டை சொல்லிவிட்டு உடனே உங்களால் மிரட்டக்காரன் பண்ண இதே மாதிரி எங்காடு ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கிறான். அவர் வந்து நாடகக்காரன், சிவாஜி கணேசனுக்கு நாடகமையில் வாத்தியார் இருந்தவர். அவர் வந்து கண்காட்சி ஏபி நாராயணன் எடுத்தார். அதுக்கு ஒரு பாட்டு அவர் எழுதினார். ரதிமன்மனை பற்றி ஒரு தொகையராக ஒன்று ஓப்பனிங் வரும். வெண்ணளவை கொடை பிடித்து வீசுதென்றல் தேதி ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீளம் அசோகமெனும் வண்ணமன கணைதொடுத்தான் வையமெல்லாம் வாழ்க வந்தே சொல்லி நம்ம போட்டோடனே உன்னை டிசால்வ் ஆகி ரதிமன்மன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு அவர் எழுதியிருப்பார். இந்த பஞ்சு ஒளி வெஞ்சு ரைம் சொன்னையில் அதே மாதிரி ரைமில் இந்த ஆள் போட்டிருப்பான். அனங்கன் நாங்கள் அஜன் அன்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவ்வா
கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தொங்கும் கயற்கண்ணையே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே படுகம் செய்ய அமுத நிலையை உணர் செயலார் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்தனம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சும் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் குணம் கொள் பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம் கண்ணாவா மன்னாவன் பாட்டு சொன்னோன்னே சோசமி சுந்தரா இது எங்கடா இங்கிருந்து அங்கே போகிறோம் அங்கேருந்து இங்கே வரா அப்படின்ட்டு அப்புறம் எப்பயா படித்த கம்பராமாயணம் அப்படின்னு கேட்டார். இந்த 3 மாதம் முடியுது 3 மாதம் முடியும் இந்த பாட்டெலாம் சொல்ல முடியாதுயா அப்படின்னா சாரம பேராசிரியர் சொல்லியா நீங்களே புத்தகம் வாங்கி ஆமாம் ஐயா அப்படின்னு அப்படி வந்து கம்பராமாயண பாடலையே இந்த பாட்டை சொல்லி நான் மிரட்டினீங்க. ஒரே அப்ளாஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் கம்பனின் காதலன் அந்த புத்தகங்கள்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க அது ஒரு பெரிய ஐ ஓப்பனராகவே இருக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 66லேருந்து 10 வருடங்கள் நிறைய இந்த மாதிரி பக்தி கதாபாத்திரங்கள் கடவுளர்கள் கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. 77 வெளிவந்த கிருஷ்ணலீலா படம், அதில் ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மா, ஒரு பக்கம் குச்சேலரா நாகேஷ், இன்னொரு பக்கம் டிஆர் மகாலிங்கம். இந்த காம்பினேஷன் எப்படி வந்தது? அந்த படத்தை பற்றின அனுபவங்கள் சொல்லுங்கள். கிருஷ்ணலீலா படத்தை பற்றி நிறையா சொல்லலாமா? குச்சேலரா நாகேஷ் எபிசோடெல்லாம் சொல்லலாம். அதில் வந்து சுவாரஸ்யமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதில் இந்த பாரிஜாதம், அந்த கிருஷ்ண பாரிஜாதம்னே படமெல்லாம் கூட வந்திருக்குது. பாரிஜாத மரங்கிறது தேவலோகத்தில் கிடைக்கிற அபூர்வமான பூ. நாரதர் என்ன பண்ணுறாரு, அந்த அபூர்வமான பூவை எடுத்துகிட்டு பூலோகத்துக்கு வராரு. வந்தவுடனே கலகத்துண்டாக்கணும் அவர், அதுதான் பொழப்பே தானே. நேராக வந்து ருக்மணி வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே கிருஷ்ணன் இருக்கிறான். கிருஷ்ணா, அந்த அபூர்வமான பூ இது எங்கேயுமே கிடைக்காது, உனக்கு எந்த பொண்டாட்டி மேலே ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியோ அந்த அம்மாக்கிட்ட இந்த பூவை கொடுத்துரு அப்படின்னு. கிருஷ்ண வாங்கினோடனே எப்படி பார்த்தாலும் கோவிச்சுக்காதவன், சண்டை போடாதவன், நம்ம திட்டினா கூட பொறுத்துக்கிறவன், சகிப்புத்தன்மை ஜாஸ்தி உள்ளவன், பணிவானம், உண்மையான பக்த இவ தான் அப்படின்ட்டு ஒரு விஷயந்தான். நாரதரை இங்கே பூ கொடுத்த விஷயமா நீ போய் அங்கே பாமாடு சொல்லிடான்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்பார். ஆமாம் இதாக பொழப்பு அப்படின்னு இருந்தாலும் போயிடுவான். போட்டு பூவை வச்சாச்சு. இந்த பூவை இந்த அம்மாவுக்கு வச்சுட்ட உடனே நேராக அங்கே போய், அம்மா அபூர்வமான ஒரு பூ இந்த தேவலோகத்தில் கிடச்சிது, அது 2வது பூவில் கிடைக்காது, யார் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தியோ அவங்களுக்கு பூ வைங்கன்னு சொன்னேன். கிருஷ்ண திருடன், நீ எவ்வளோ பாசமான பணி, எவ்வளோ காதல் மனைவி நீ தானே, ஒன்று விட்டு போட்டு அந்த திருடன் அந்த பக்கமாக பூ வச்சுட்டான் அப்படின்னா. அப்படியா சொன்னான் அப்படின்னு கட்டுப்பாயிடுவான். உடனே வந்து பாரு, கிருஷ்ணன் வந்தால் இந்த பொம்பளை செடிகளை யாரும் உள்ளே விட்டுறாதீங்க அப்படின்ட்டு வெளியில் கதவை சாத்திடுவாங்க. உள்ள சாத்தி இது வந்து தாள் போட்டிருப்பா. உள்ள வந்து அங்கே டப்புன்னு பொண்ணுங்களை விலைக்கு போகும். மரியாதை வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா தாள் போட்டிருப்பான். எஸ்சி கெட்டப்பா பாடின பாட்டு தெரியுமா உனக்கு? காமி சத்யபாமா கதவை திறவாயின்னு பாட்டு. ரொம்ப பாப்புலர் சாங் அது. காமி சத்யபாமா கதவை திறவாய் சூப்பர் ஹிட் அந்த காலத்தில். அதை வந்து எஸ்பி பாடுவார் எனக்காக. கதவை திறவாய் ஜாலம் இல்லாமல் இந்த மாயன் என்னிடம் இந்த அப்படி பாட்டு வரும். அதை பாட்டு முடிஞ்சோடனே கதவை திறப்பா திறந்தோடனே, ஏன் அபூர்வமாக ஒரு பூ கொண்டு கொடுத்தா 2ஆம் தாரம்னா 2ஆம் தரமாக உனக்கு, அது எனக்கு கொடுக்கணும் அவட்டே கொடுக்குன்னு சொல்லிட்டு கத்தினோடனே, எதுக்கு சத்தம் போடுற இப்போ, அவகிட்ட ஒரு பூத்தேன் இருக்குது, உன் தோட்டத்தை மரமே உருவாக்கப்பான்னு நேராக கூட்டி போய் அப்படிமா ஒரு மரம் வந்துடு, ஒரு 1000 பூவோட மரம். இப்போ போட்டோன்னே நாரத சும்மா இருப்பானா, நேரம் இங்கேருந்து அங்கே ஓடுனா, நீ இவர் ஏவாடி ஒற்றை பூ ஒரு கொடுத்துட்டு அவள் வீட்டில் வெறும் மரம் பாதை போச்சோடனே அவள் நேரம் இவன் கிருஷ்ணன் பாமா, ஐயா என்னை பார்த்து இடிச்சு வச்ச மாதிரி தெரியுது உங்களுக்கு, என்னை ஏமாத்துக்காக சாமதி ஊரை கொடுத்துட்டு மொத்தம் மரமே கொடுத்துக்கிறோன்னா, என்னடா பெரிய மம்பா போச்சுன்னு என்னன்றைக்கு சண்டை போட்டுருக்குற, கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணுற பாரு அப்படின்னா, ஸ்வை அப்படின்னா இந்த மரத்துக்கு எல்லா பூவும் டப்னு வந்து இங்கே வீட்டில் உட்காந்துருச்சு. ஐயா இப்போ அங்கே போனோன்னே, அம்மா என்னாச்சுமா மரத்துலன்னு போய் பார்த்த தோழி வந்து சொல்லுவாங்க, அம்மா மரத்தில் ஒரு பூவே காணாமா அப்படின்னா, என்னடா போச்சுன்னா எங்கே போச்சு தெரியல அப்படின்னா, நேராக பார்த்தா இல்லைங்க வந்துட்டேன். இவனை விட்டக்கூடாது அவன் நேரம் இங்கே வந்து ஆடாலே, என்னடா ட்ராமா பண்ணுறேன், எனக்கு மரத்தை கொடுக்குற பூவெல்லாம் இங்கே வந்துடுச்சு. இப்போது இல்லை சண்டை உச்சத்துக்கு போய் இந்த கிருஷ்ணன் எனக்கு மட்டும் சொந்தமாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணும் அப்படின்னு நாரதனை கூப்பிட்டு கேட்பா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. ஒரு பிரம்மச்சாரிக்கு வந்து தாராபாத் கொடுத்துட்டேன்னா, யாருக்கு தாராபாத் கொடுக்க அவனுக்கு சொந்தமாயிடுவான். அவன் அவனுக்கு கூட்டி போடுவான், நடு ரோடு கொண்டு போய் கிருஷ்ணன் உட்கார வச்சுட்டு அவன் விலைக்கு சொல்லுவான். விலை கூடனா
பொண்ணு அவன் இடைக்கிட நீ பொண்ணுக்கு கொடுத்து கூட்டி வந்து அவன் பர்மனெண்ட்டாக உனக்கு சொந்தமாயிடுவா அப்படின்னா பிரம்மச்சாரி ஏன் நீயே பிரம்மச்சாரியான அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தாராவது கொடுக்குறேன்னா உடனே கிருஷ்ணன் வேண்டாடே மாட்டிக்கு போகிறம்மா சொன்னா கேளு சும்மாரியா நீ அவன் தங்கமான மனசு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து திரியோன சுத்தியாக சொல்லுனே இந்த நாடு இருந்து என் கணவன் உனக்கு தான் சொந்தம் தண்ணி ஊற்றி தாராவது கொடுத்துருவான். உடனே டிஆர் மகாலிங்க கிருஷ்ணா பொத்திட்டு பின்னாடி வா அப்படின்னு நாய்க்குட்டி கூட்டி போகிற மாதிரி கூட்டி போவான். ஏன்னா கூட்டி போய் அங்கே இந்த தெருவில் உட்கார வச்சு தராசு வச்சுருப்பாங்க. ஒரு தட்டு பெரிய தட்டில் கிருஷ்ணன் சமணம் போட்டு உட்காந்துருப்பார். நடு ரோடு அந்த பக்கத்தில் பாமா என்ன பண்ணுவான் பெரிய கோடீஸ்வரியில் இருக்க தங்க கட்டி எல்லா இடத்துல வரிசையாக அடிக்கிட்டே எல்லா அடுக்குன்னா ஆடவே மாட்டேங்குது. எல்லா வீட்டில் கம்ப்ளீட் காலத்தில் போட்டது எல்லாம் வச்சாச்சு அது அப்படியே இருக்குது. ஐயோ நாரா என்னப்பா அது நகரவே மாட்டேன் தட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணால் கிருஷ்ணன் எனக்கு தான் சொந்தம் நான் தான் கூட்டி போகிறேன். ஐயோ இது தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுமான்ட்டு தவிச்சிட்டு இருக்கும்போது ருக்மணி வருவான். ருக்மணி வந்துட்டு பொண்ணு பொருளை வச்செல்லாம் அவனை விலைக்கு வாங்க முடியாது. அவன் அன்புக்கு பக்திக்கு அன்புக்கு கடற்பட்டவன். இதை பாருன்னு அப்போ 10 அடி போய் நின்று கிருஷ்ணா என்னப்பா போதும்பா விளையாட்டு கிருஷ்ணா போனோம் அப்படின்னா ஒரு துளசி இலை வரும். அந்த இலை கொண்டு வைப்பான் டொயன் கீழே வந்துடும். அப்போ சொல்லும்போது அந்த ரெண்டுல என்ன சொல்லுவாங்கன்னா பக்தி அன்பு கட்டுப்பட்டவன் கடவுளை தவிர பொண்ணு பொருள் கட்டுப்பட்டு இல்லைன்னு உலகத்தை சொல்வதற்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லியே முடிப்பாங்க. அதில் வந்து ஜெயலலிதா பர்ஃபார்மன்ஸு இன்றைக்கி இல்லைம்மா 7 பிறவியில் யாருமே ஜெயலலிதா இப்போ பெரிய நடிகை இல்லைங்க வேறு விஷயம். பாமா ரோல் நடிக்கிறதுக்கு இந்த பிறவியில் அந்த அம்மாவை அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஸ்ரீவித்யா என்ன 2 பேருமே போயிரோட இல்லை. அதான் கஷ்டம்.